நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம்? எபேசியர் 1 அதிகாரம் 11-12 வசனங்கள். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதற்கு இந்த 2 வசனங்களும் 2 காரியங்களை சொல்லுகின்றன. முதலாவது, நாம் கிறிஸ்துவின் மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று 11 வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் கிறிஸ்துவின் மகிமையை அனுபவிக்காமல் அவருக்கு புகழ்ச்சியாய் இருக்க முடியாது. அவருடைய மகிமையை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு இயேசு கிறிஸ்து யோவான் 17 அதிகாரத்தில் 24 வசனத்தில் சொல்லியிருப்பதை கவனியுங்கள். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவின் மகிமையை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் மகிமையை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கேதானே நாமும் இருக்க வேண்டும். நாம் நமது விருப்பப்படியான இடத்தில் இருந்தால் கிறிஸ்துவின் மகிமையை அனுபவிக்கவும் முடியாது, அவருக்கு புகழ்ச்சியாகவும் இருக்க முடியாது. இரண்டாவது, நாம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று 12 வசனம் சொல்லுகிறது. நாம் அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்கான பதிலை இதே அதிகாரத்தில் 18 வசனத்தில் காண்கிறோம். பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம் என்று அந்த வசனம் குறிப்பிடுகிறது. இந்த சுதந்திரத்தை அநேகர் தங்கள் சுயநலத்திற்காக அலட்சியப்படுத்தி கிறிஸ்துவின் மகிமையை இழந்து போய் இருக்கின்றனர். இந்த 2 காரியங்களுக்காகவே நாம் தேவனால் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.